இன்றைக்கி கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஓசோடெக்னுடைய மின்வாகனம் 2 சக்கர வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா தெரியும் 34,000லிருந்து நீங்கள் 84,000 வரைக்கும் பல ரேஞ்சு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் இருக்குது. அது ஒன்று வந்து எடையை எடுத்துகிட்டு போகிறது 150 கிலோ இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோ 295 கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பல வகைகள் இருக்குது. முதல்ல வந்து அதுக்கு அந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்டரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி செயற்கை நுண்ணறிவு அது மாதிரிலாம் சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதை தாண்டி பேட்டரியினுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் வந்தபோது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ளே அது எரியும், அது இதாக இருக்கும். இருந்தாலும் கூட அதை வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும், நம்மளால் பாதுகாப்பாக போக முடியுது. அதே மாதிரி இந்த இதில் வந்து பேட்டரியில் எல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேசிங் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கேசிங் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. அது மில்டு ஆர்டிக்கலாக பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டியும் கூட அந்த வெஹிக்கிளினுடைய பல அமைப்புகள் இருக்குது. அதாவது வந்து குடும்பமாகவே போவதற்கான ஸ்கூட்டராக இருக்கலாம், அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவி போகிறதா இருக்கலாம், அல்லது பலதரப்பட்ட அது விவசாயியாக இருக்கலாம், அது அந்த பால் வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஸ்விக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வெஹிக்கிள், இந்த மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க. அது வந்து இருசக்கர வண்டிகளே சிறப்பாக கொண்டு வர முடியும். அது இல்லாமல் வந்து நிறைய எடை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது. இது தாண்டி இன்னொரு வகையாக இந்த 2 சக்கர வண்டியை எப்படி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் 3 சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னோட்டம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இருசக்கர வாகனங்கள் இப்போ வந்து உலகளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாகி இருக்குது. அதுவும் 20-30 வாக்கில் இந்த மின் வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக போகும். அது அப்படி போகும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து மிக அதிகமாக வரக்கூடிய நாடாக இந்தியா உருவாகும். ஆக குளோபல் லான்ச்சில் வரும்பொழுது அந்த குளோபல் இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதலிடம் எடுத்துருச்சு. அந்த தக்க வச்சுட்டு மேலே போவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்குது. அந்த வகையில் பாதுகாப்பான வண்டியாகவும் அதிக திறனுடைய வண்டியாகவும் விலை குறைவான வண்டியாகவும் இன்றைக்கி நாம் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து உடனே மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு. இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்க அதுக்கான முதல் ஆர்டர் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நடந்துருச்சு. அதுவும் ஒரு சிறப்பான இதாக பார்க்குறேன். இன்னும் சிறப்பாக போகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது இவ்வளோ வண்டிகளை கொண்டு வர்றதுக்கான உள்கட்டமைப்பும் அவங்க சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரதுலேருந்து அந்த வண்டியை வந்து ஒரு 3 வருஷத்தை தாண்டி 6 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதையும் பாதுகாப்பாக போகும் பொழுது இது ஒரு சிறப்பான இதாக இருக்குது. கன்சியூமர் ஓரியன்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டி ப்ராடக்ட் கன்சியூமர் அவங்களே பார்த்துக்கிறது. இந்த வகையில் ஒரு சிறப்பான இதாக நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இந்த கோல் அப்படின்னா அவருடைய பெருந்தன்மை அதை காமிக்குது. என்ன அப்படின்னா அவர் வந்து முதல்லையே வந்து இது மாதிரியான அதை என்ன கொஞ்சம் முன்னெடுத்து சிறு பையனாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொல்லும் பொழுது இப்போ எப்படி அமைச்சர் ரேடியோ அப்படிங்கிறது வந்து காலேஜில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் ஒரு வகையை தாண்டி ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் செஞ்சுருக்காரு. அதை எடுத்து அடுத்த வகையாக வந்து நம்ம ஊர் பக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து விசைத்தறிகள். அந்த விசைத்தறிகளை வந்து சிறப்பாக இயக்குவதற்கான வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணல் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கி அது நிறைய இடத்துக்கு ஒரு 1-2 இல்லை கிட்டத்தட்ட 1,60,000 லூம்களுக்கு அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு.
இப்போ இப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ இவி வெஹிக்கிளில் என்ன இருக்குது, ஒரு மோட்டார் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? இதை வந்து நம்ம அந்த தறிக்கை பண்ணுறதை தாண்டி நம்ம இந்த 2 வீலுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது 2 வீலராக வரும் இல்லையா? இந்த பாதுகாப்பு இது கூட வந்து ஒன்று சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா பேட்டரியினுடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தனித்தன்மையாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குங்க. ஏன்னா பேட்டரி பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணாங்க. சிரத்தை எடுத்து பண்ணினதையும் தாண்டி பல வகைகளில் இப்போ எப்படி நான் சேட்டலைட் நான் மேலே அனுப்புகிறோமோ அந்த சேட்டலைட் அனுப்பும் பொழுது அந்த பேட்டரி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அங்கே வந்து விபத்து நடந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் அனுப்பினாலும் கூட பேட்டரி மட்டும் நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த சேட்டலைட்டு வெடித்த காலங்களும் உண்டு ஒரு காலத்தில். அதை தாண்டி நல்ல ஆராய்ச்சிகள் நடந்ததுனால தான் இப்போ வந்து 10 வருஷம் 15 வருஷம் சேட்டலைட்டுகள் நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். இப்போ அது மாதிரி இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதை